ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படியே நியூ டெல்லியில் உள்ள மலை மந்திர் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை மேலே இருக்குது. ரொம்ப பெரிய மலை சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சின்ன மலை மேலே வந்து இருக்குது. இது வந்து ஒரு கொஞ்சம் படி தான் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா படி ஏற முடியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சறுக்கு மாதிரி வச்சுருக்காங்க, அங்கேயே ஏறிக்கலாம். நாங்கள் போன நேரத்தில் நல்ல மழை, அதனால் படி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதாக தான் இருந்துச்சு, ஒரே தண்ணியாக தான் இருந்துச்சு. பார்த்து வந்து கம்பியை பிடிச்சிட்டு போனோம். ஆனால் அங்கேயே பக்கத்தில் எல்லாமே அது தெரியும். உள்ளே வந்து மொபைல் அலோடு கிடையாது, வெளியில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே வந்து அலோடு கிடையாது. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான கோயில், நிறைய பேர் வந்து வருவாங்க. ரொம்ப இங்கேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் பாலெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாமே இங்கே பாருங்கள், காரு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. பக்கத்தில் ஃப்ளைட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ளைட்டு ரொம்ப பக்கத்தில், ஏன்னா இங்கே ஏர்போர்ட் வந்து இங்கே பக்கம் அப்படின்னால ஃப்ளைட்டு வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே. நாங்கள் இருக்கும்போது கொஞ்சம் 5-6 ஃப்ளைட்டு வந்து வந்துச்சு. நானும் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். சவுண்டு அப்படியே காதுக்குள்ளே இருக்கும், அந்த அளவுக்கு சவுண்டாக இருக்கும். யாமிருக்க பயமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, புதுசாக வந்திருக்கு. இங்கே எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே மக்கள் எல்லாருமே இதை மாதிரி எடுத்து வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி கோயிலுக்குள்ளே வந்து அலோடு கிடையாது. மற்றபடி வெளியில் கோபுரம் இங்கெல்லாம் மட்டும் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். மற்றபடி உள்ளே எடுக்க வந்து அலோடு வந்து கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ வீடியோ வந்து எல்லாருமே கூட்டமாக மக்கள் வந்து எடுப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். காற்று நல்லா வரும். இங்கேயே பார்க்குறதுக்கு சுற்றி வர வந்து ரொம்ப அருமையாக வரும். இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக, கோயில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கனால உள்ளே வந்து ஒரே ஒரு சன்னதி தான், கீழே வந்து நிறைய சன்னதிகள் இருக்குது. அங்கேயே அலோடு கிடையாது அப்படின்னால கீழே நிறைய சன்னதிகள், நவக்கிரகம் எல்லாமே இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பிட்டுட்டு மேலே முருகர் மட்டும் மேலே வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லா சன்னதியுமே கீழே தான் இருக்குது. பிள்ளையார் அப்புறம் நவக்கிரகம் எல்லாமே, நாகம் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் கீழே அப்புறம் போகும்போது வந்து கண்டிப்பாக வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. இங்கேருந்து பாருங்கள், புதுசாக பாலம் வந்து கட்டியிருக்காங்க. அதனால் இங்கேருந்து இதை பக்கத்தில் காளி கோயில் சிகப்பாக வந்து தெரியுது. அந்த கோபுரம் வந்து காளி கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். சுற்றி இங்கேருந்து பக்கத்தில் பாலம் கட்டுறதுனா எல்லாமே நல்லா தெரியும். இங்கேருந்து பார்க்க ரொம்ப அருமையான ஒரு கோயில். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போவாங்க. ஃபேமஸான அந்த கோயிலுக்கு அத்தனை பேரும் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க. நான் வந்து ரொம்ப எப்போ போனேன், நான் அக்டோபர் மாதம் வந்து போனேன். அக்டோபர் மாதத்துலேயே இப்போ தான் வரேன். திரும்ப வந்து இறங்கியாச்சு பாருங்கள். படி ஃபுல்லாக ஈரம், அதனால் வலிக்கிடக்கூடாது. மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வந்து பார்த்து வந்து வரணும். ஏன்னா ஃபுல்லாகவே அங்கே வந்து தண்ணி, மழை பெஞ்சதுனால ஒரே தண்ணியாக தான் வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எடுத்தேன் இருந்தாலும் மழை வந்து வலிக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கையில் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம இந்த ஒரு கையில் வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
நான் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 6-7 தடவை வந்தது. ஒரு 3-4 தடவை மட்டும் வந்து எடுத்தேன். ஏன்னா ஃப்ளைட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்குது, எடுக்க முடியல. ஒரு 4-5 தடவை தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு ஒரே ஒன்று தான் உங்களுக்கு முருகனோட சன்னதி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு நேராக கீழே வந்து இறங்கிடலாம். கீழே வந்து தியான மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறம் எதிர்க்க வந்து இறங்கி நேராக போய் அங்கே எல்லாருமே பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் எப்படி கொடுப்பாங்கன்னா களியாக கொடுப்பாங்க. தை சாதம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க. காலி ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் போகும்போது சாம்பார் சாதம், அப்போ தை சாதம் கொடுத்தாங்க, அது காலி ஆயிடுச்சு. போகும்போது நம்ம திரும்பி வரும்போது சாம்பார், இப்போ ஒரு 2-3 வச்சுருப்பாங்க. ஒரு காலியானோடனே அடுத்தது கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாராலுமே அது பண்ண முடியாது. ஏன்னா அந்த கடவுளுக்கு உண்டானது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருக்குமே அது கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு கூட்டம்லாம் வந்து கிடையாது. வாங்கி அங்கேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பி போயாச்சு. வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஸ்கூட்டரில் வந்தவங்களுக்கு பாருங்கள், இங்கே எல்லாம் மழை பெஞ்சதுனால ஒரே ஈரம். வெளியில் வந்து உங்களுக்கு பார்க்கிங்லாம் இடம் வச்சுருக்காங்க. நம்ம பாருங்கள் சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரே ஈரம், கொஞ்சம் பார்த்து வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளியில் தான் நாங்கள் ஸ்கூட்டரில் தான் வந்துருந்தோம். அதனால் பார்க்கிங் வந்து அங்கே போய் பார்க்கிங் பண்ணியிருந்தோம். இப்போ முன்னாலவே கிடையாது. ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து இடம் இருக்குது, பார்க்கிங்கில் வந்து பண்ணிவிட்டு கிளம்பி போயாச்சு. ரொம்ப அருமையான ஒரு தரிசனம். தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.